This is for vadai. What I have added is red chili, sombu, ginger garlic paste, patta, krambu, small onion, curry leaves, பட்டை பொடி போட்டிங்களா? பட்டை பொடி போட்டிருக்காங்க. ஸோ instead of பட்டை பொடி you can add proper பட்டை. All these இதை வந்து you have to grind it and make it into a paste. After that அதை அரைச்சிட்டிங்களா? இதை அரைச்சாச்சு. All that ingredients. Then பருப்பு போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிடணும். வாழைப்பூவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் இல்லையா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த மிக்சர். நம்ம வந்துட்டு முதல்ல மசாலாலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா? அப்புறம் வாழைப்பூவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். வடைப்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அண்ட் சால்ட். இது எல்லாம் வந்துட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதாவது பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடைப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன் இல்லையா? அதை வந்து தனியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் இந்த மாதிரி ராவாக இருக்கும். ஸோ அது வந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வாயில் நல்லா மொறுன்னு வரும். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கடலைப்பருப்பும் வடைப்பருப்பும் எப்படி எடுக்கணும்னா, கடலைப்பருப்பு வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க, வடைப்பருப்பு நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சா கூட போதும். இப்போ மத்தியானம் செய்கிறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா போதும். நான் வந்து அப்படி தான் செய்வேன். லுக் வார்ம் வாட்டரில் தான் ஊற வைப்பேன். ஏன்னா காலையில் தான் நான் டிசைட் பண்ணுவேன் என்ன சமைக்கிறதுன்னு. ஸோ திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி. அண்ட் இதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் see the வாழைப்பூ ஹியர். அதாவது வாழைப்பூ வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த வாழைப்பூ. இதை வந்து சின்ன இதில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பிளெண்டரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன். ஸோ இட் வில் கம் நைஸ் ஃபைனாக, ரொம்ப ஃபைனாகவும் ஆகாது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. இட் வில் பிகம் வெரி காமன் ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ ஐ மிக்ஸ் தட். அது கூட இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஐ கெப்ட் ஆயில். நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் யூ வில் லவ் இட். இட்ஸ் வெரி ஈஸி டு மேக். ஸோ இந்த வடைக்கு வந்து சின்னதாக எப்படி வடை போட்டு இது எம்மியாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. என்ஜாய் த வடை.